வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். பொதுவா நாம ஒரே வார்த்தையை நவுனாவும் வெர்பாவும் யூஸ் பண்றது ரொம்ப காமனான விஷயம் தான். நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ரொம்ப காமனா நம்ம நவுனா மட்டுமே யூஸ் பண்ற சில வார்த்தைகள், இதை கூட வெர்பா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில வார்த்தைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற வார்த்தை வாட்டர். ஸோ வாட்டர்னா தண்ணின்றது நமக்கு தெரியும். ஆனா செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறது, இல்லைன்னா கால்நடைகளுக்கு தண்ணி காட்டுறது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கும் நம்ம வாட்டருங்கிற வார்த்தையை வேர்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் 3 நாளைக்கு ஒரு தடவை என் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். ஸோ செடிக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படிங்கிறத நம்ம வாட்டருங்கிற வேர்ப் வச்சு சொல்ல போறோம். ஸோ இதை வேர்பா யூஸ் பண்றப்போ இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வாட்டர்டு. ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை என் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். I water my plants every 3 days. I water my plants every 3 days. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஆடு மாடு வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் தண்ணி கொடுப்போம் இல்லையா? சோ அதை நம்ம வந்து தண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். சோ தண்ணி காட்டுறதுங்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் கூட இருக்கு. அவன் எனக்கு தண்ணி காட்டுறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க நம்ம சொல்லல. சோ கால்நடைகளுக்கு தண்ணி கொடுத்தான், குடிக்க கொடுத்தான், அந்த மாதிரி சொல்றதுக்கு he watered the cattle, he watered the horse, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இது தவிர வாயில சலைவா சுரக்கிறது, கண்ணீர் சுரக்கிறது, இதை கூட நம்ம வாட்டருங்கிற வேர்ப் வச்சு சொல்லுவோம். மை மவுத் வாட்டர்ஸ், வாயில வந்து உமிழ்நீர் சுரக்குது, எச்சி ஊறுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. அதே மாதிரி மை ஐஸ் வாட்டர், கண் வந்து ஈரமாகுது, கண்ணீர் வருது கண்ணுல, அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு வாசம் என் வாயில அப்படியே எச்சி ஊறுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? The aroma of my mom's fish curry made my mouth water. புகையினால என் கண்ணு அப்படி ஈரமா இருக்கு. The smoke made my eyes water. ஏன் அழுறியா அப்படி கேட்டா, இல்ல ஸ்மோக்னால அப்படி இருக்கு. The smoke made my eyes water. இது தவிர வாட்டர் டவுன்ன்ற ஒரு ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒன்று திக்கா இருந்துச்சுன்னா அதுல தண்ணியை ஊத்தி டைல்யூட் பண்றதை நம்ம வந்து வாட்டர் டவுன்னு சொல்லுவோம். இது வந்து இது மாதிரி தண்ணியை ஊத்தி டைல்யூட் பண்றது மட்டும் இல்ல, நீர்த்து போதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்தல், அதை மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வாட்டர் டவுன்ங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ யாரு என்னோட ஆரஞ்சு ஜூஸ்ல தண்ணி ஊத்துறது அப்படின்னு சொல்றதுக்கு who watered my orange juice down, who watered my orange juice down. அதாவது திக்கா ஒரிஜினலா ரியல் ஜூஸா இல்லாம அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திடுறது. who watered my orange juice down. அதே மாதிரி சூப் ரொம்ப திக்கா இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, டைல்யூட் பண்ணுங்க. the soup is thick, water it down. the soup is thick, water it down. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாட்டர்ங்கிற வார்த்தையை நம்ம வேர்பா யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது த்ரெட், நூல். ஸோ த்ரெட்ன்றப்போ நம்ம ஊசியில நூல் கோக்குறது, ஏதாவது ஒரு சின்ன கேப் இருக்கு அது வழியா நம்ம வந்து ஒரு நூலையோ ஒரு வயரையோ விட்டு அந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஆக்ஷனை வந்து நம்ம த்ரெட்ன்னு சொல்லுவோம். த்ரெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஊசியில கொஞ்சம் நூலை கோத்து தரியா, கேன் யூ த்ரெட் திஸ் நீடில், கேன் யூ த்ரெட் திஸ் நீடில். அதே மாதிரி கொடுங்க, நான் கோத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I'll thread the needle for you, I'll thread the needle for you. ஊசியில நூலை கோக்குறப்ப என் கை நடுங்குது. My hands are shaking while threading the needle. My hands are shaking while threading the needle. இந்த த்ரெட்ங்கிற இந்த வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து threaded. ஸோ நம்ம வந்து கோக்குறதுன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ மணிகளை ஒரு நூல்லையோ ஒரு நரம்பு மாதிரி இருக்க ஒரு சரத்துலயோ நம்ம கோப்போம். She threaded the beads on the string. She threaded the beads on the string. இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை மில்க். பாலுக்கு மட்டும் இல்ல, பால் கறக்குறதுங்கிற அந்த ஆக்ஷனுக்கும் அந்த வேர்பும் மில்க் தான். இப்ப அவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பால் கறப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு they milk the cows twice a day. They milk the cows twice a day இப்படி நாம சொல்லுவோம். ஸோ milking the cows, பாலை கறக்குறது, பசுமாட்டுட்டு இருந்து பால் கறக்குறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை milking the cows அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கறக்குறது அப்படிங்கிறப்போ பால் கறக்குறது மட்டும் இல்ல, நம்ம சில சமயங்கள்ல ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தி மத்தவங்க கிட்ட இருந்து பணம் கறக்குறது, விஷயங்களை கறக்குறது, இதுக்கும் நாம மில்க்ன்ற இதே வேர்பை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ எங்கிட்ட இருந்து ஏமாதி பணம் கறக்கலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத. டோன்ட் ட்ரை டு மில்க் மீ ஃபார் மணி, டோன்ட் ட்ரை டு மில்க் மீ ஃபார் மணி. மில்க் சம்ஒன் ஃபார் சம்திங், இதுதான் அந்த ஃப்ரேஸ். இந்த மாதிரி தான் நம்ம அதை சொல்லுவோம். இப்போ அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து அவன் எல்லா பணத்தையும் கறந்துட்டான். He milked the family of all their money. He milked the family of all their money. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மில்க வேர்பா யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை பலூன். பலூன்னா நமக்கு தெரியும். ஸோ பலூன் மாதிரி நல்ல பெருசா உப்பி போயிடுறதையும் நம்ம வந்து பலூன்ங்கிற வேர்ப் வச்சு சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவ திடீர்னு 70 kgக்கு அப்படியே உப்பி போயிட்டா, குண்டாயிட்டா, அந்த மாதிரி சொல்றதுக்கு she has ballooned to 70 kg. She has ballooned to 70 kg இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்.
இப்போ கோட் போட்டிருக்கோம் அப்படின்னா காத்து உள்ள பூந்துச்சுன்னா அது அப்படியே உப்பும் இல்லையா? மை கோட் ballooned out in the wind. மை கோட் ballooned out in the wind. கோட்டுன்னு இல்ல, நம்ம வந்து கேரி பேக் இது மாதிரி ஏதாவது வச்சிருந்தா அதுக்குள்ள காத்து போனா அது அப்படியே பலூன் ஷேப்புக்கு வரும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பலூண்டு நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ பலூனுடைய பாஸ்ட் டென்ஸ் பலூன்டு. அவருடைய வயிறு ரொம்ப உப்பி போயிடுச்சு, நிறைய சாப்பிட்டதுனால அவருக்கு வயிறு உப்பி போயிடுச்சு. His stomach ballooned after a large meal. His stomach ballooned after a large meal. ஸோ நம்ம பலூன் எப்படி வேர்பா யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை கேக். பொதுவா உங்களுக்கு தெரியும் கேக்குனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது சாஃப்டான ஒண்ணு, அது காஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை ஆகி பாலமா வெடிக்கும் இல்லையா? அதையும் நம்ம வந்து கேக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு லேயரால அப்படி கவர் ஆகி அதுக்கப்புறம் காஞ்சி போய் பாலமா வெடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நம்ம கேக்குன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். ஷூஸ் இருக்கு, அதுல சகதி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது காஞ்சி போனதுக்கு அப்புறம் அப்படி தெரிச்சு இருக்கும் இல்லையா? அத மை ஷூஸ் ஆர் கேக்ட் வித் மட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மை ஷூஸ் ஆர் கேக்ட் வித் மட். அதே மாதிரி கீழே தரையில மாவு ஏதோ ஊத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது காஞ்சி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. The batter has begun to cake. The batter has begun to cake. ஒரு சில பேர் ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டு மாதிரியோ இல்ல பேட்டர் மாதிரியோ போய் பாலமா தெரிச்சிருக்க போறது இல்லை. பட் இதையும் நம்ம ஓவர் மேக்கப் அப்படின்னு சொல்றதுக்காக her face is caked with makeup. Her face is caked with makeup. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஷாம்பு. ஸோ ஷாம்புனா நமக்கு என்னன்னு தெரியும். பட் தலைக்கு ஷாம்பு போடுறது இல்ல, தலைக்குன்னு இல்லை, வேற எதையாவது ஷாம்பு போட்டு கிளீன் பண்ணா அதையும் நாம அந்த ஆக்ஷனையும் நம்ம ஷாம்புங்கிற வேர்ப் வச்சு தான் சொல்லுவோம். நேத்து நான் என் தலைக்கு ஷாம்பு போட்டேன். I shampooed my hair yesterday. இப்ப அவ டெய்லி ஷாம்பு பண்ணுவா அப்படின்னா she shampoos her hair every day. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஷாம்பு வேர்பா யூஸ் பண்றப்ப அதோடைய பாஸ்ட் shampooed. உன் தலைமுடி ரொம்ப ஆயிலியா கிரீஸியா தெரியுது, ஷாம்பு போடு. Your hair looks oily. இல்லைன்னா your hair looks greasy, shampoo it out. Your hair looks greasy, shampoo it out. ஸோ இந்த வீடியோல நாம ரொம்ப காமனா நம்ம நவுனா யூஸ் பண்ற சில வார்த்தைகள் அதையும் நம்ம வேர்பா யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.